கல்லூரி கல்வி இயக்குனரின் செயல்முறைகள் படி இப்போ ஒரு சர்க்குலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா, முன்னிலை திரு கார்மேகம் அவர்கள் கல்லூரி கல்வி இயக்குனர் செயல்முறைகளின்படி கல்லூரி கல்வித்துறை கோடை விடுமுறைக்கு பின் கல்லூரி மீள திறக்கும் நாள் அப்படின்னு தொடர்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அரசாணை எண் 444 படி உயர்கல்வித்துறை 20/8/1997 அந்த அரசாணை போட்ட அந்த வருஷத்தை வச்சு சொல்கிறாங்க. 2023-24 கல்வியாண்டில் கீழ்காணும் இறுதி வேலை நாள், இந்த கல்வியாண்டின் இறுதி வேலை நாள் மற்றும் 2024-25 கல்வி தொடக்க நாள் குறித்து கீழ்கண்ட அறிவுரைகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, 2023-24 கல்வியாண்டில் பல்கலைக்கழகம் நிர்ணயம் செய்த முதல்வர்களே உறுதி செய்து கொண்டு கல்லூரி இறுதி பணி நாளை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ காலேஜோட ஒர்க்கிங் டே வந்து எண்ட் ஆஃப் த டே, கடைசி லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதன்படி இப்பொழுது பார்த்திங்கன்னா 2023-24 கல்வியாண்டுக்கான இறுதி நாளை தாண்டி 2024-25 இந்த வருடத்திற்கான கல்வியாண்டில் கோடை விடுமுறைக்கு பின் கல்லூரிகள் மீள திறக்கும் நாளாக 19/6/2024 அன்று புதன்கிழமை என்று தெரிவிக்கலாகிறது அப்படிங்கிறது கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்கள் கூறியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது பெறுநர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்வர்கள், அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர்கள், அனைத்து அரசு உதவி பெறும் சுயநிதி கல்லூரி முதல்வர்கள், செயலர்கள், சார்ந்த மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் வழியாக பதிவாளர்கள், அனைத்து பல்கலைக்கழகங்கள் தகவலுக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நகல் சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அரசு முதன்மை செயலாளர், உயர்கல்வித்துறை, தலைமைச் செயலகம், சென்னை 9. ஸோ உண்மை நகல் உத்தரவுப்படி அனுப்பலாகிறது அப்படிங்கிறத கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருடம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டே, லாஸ்ட் ஒர்க்கிங் டே எது, ஃபஸ்ட் ஒர்க்கிங் டே எது அப்படிங்கிறத வந்து மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கடைசி ஒர்க்கிங் டே எப்போ பார்த்திங்கன்னா கடைசி வேலை நாள் வந்து இவர்கள் வந்து இதை நிர்ணயித்து கொள்ளலாம், இல்லை வந்து முதல்வர்களே முடிவீடு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு கல்லூரிக்கு பார்த்திங்கன்னா பருவங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியாக 90 நாட்கள் ஒரு பருவத்திற்காக கொடுத்துருப்பாங்க. ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்திங்கன்னா 180 நாட்கள் இது வேலை நாட்களாக கருதப்படும். இந்த நாட்களில் நம்ம மீறாமல், இந்த நாட்களை கரெக்டாக மீறாமல் இதன்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது ரூலாக இருந்துச்சு. ஸோ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், சுயநிதி கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், இவங்களுக்கு வந்து கல்லூரி கல்வி செயலர் பார்த்திங்கன்னா இயக்குனர், செயலர், இவங்களுக்கு முன்னிலையில் இதற்கான ஒர்க்கிங் டே எதுங்கிறத அறிவிச்சிருக்காங்க. வருகிற சரியாக சொல்லப்போனால் 19/6/2024 அன்று இந்த 2024-25 கல்வியாண்டிற்கான முதல் வேலை நாளாக அறிவிக்கலாகிறது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுறாங்க. நம்ம சேனலில் இது மாதிரியான ரெகுலர் அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏற்கனவே இது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த இந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்கில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெகுலர் அப்டேட்டுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுக்காகவும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. CS மகாதிகன் சேனல்.